வணக்கம் நண்பர்களே. யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ் 2025க்கு கரெக்டாக 2 மாதங்கள் இருக்குது. ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் அப்படின்னு வரும்பொழுது ஜென்ரல் ஸ்டடீஸில் ஒரு முக்கியமான சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா பாலிட்டி. எல்லா சப்ஜெக்ட்டும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க அப்படின்னு தான் நான் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சொல்லுவேன். எந்த சப்ஜெக்டையும் ஸ்கிப் பண்ணக்கூடாது, எல்லாத்தையும் முடிஞ்ச வரைக்கும் நம்ம கவர் பண்ணிடணும். ஆனாலும் ஒரு சில சப்ஜெக்ட்ஸ்க்கு ப்ரிலிம்ஸ் எக்ஸாமில் ஸ்ட்ராட்டஜிக் இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. அப்படி பார்க்கும்பொழுது பாலிட்டி ஸ்ட்ராட்டஜிக்கலி இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட். காரணம் என்ன அப்படின்னா, பாலிட்டியில் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ், கேள்விகளுடைய எண்ணிக்கை கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். அப்ராக்சிமேட்டாக 10 கொஷின்ஸ் டு 15 கொஷின்ஸ் ரேஞ்சில் நம்ம எதிர்பார்க்கலாம். மொத்தம் 100 கேள்வி இருக்குன்னா அதில் 10லேருந்து 15 பாலிட்டி சப்ஜெக்ட்லேருந்து மட்டுமே வரும். மற்ற சப்ஜெக்ட்ஸ்லையும் இந்த ரேஞ்சில் கேள்விகள் வரும். உதாரணத்துக்கு ஹிஸ்ட்ரி, ஜியோகிராஃபி, எக்கனாமிலையும் எதிர்பார்க்கலாம். ஆனால் பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரைக் ரேட்டுங்கிறது மேக்ஸிமமாக இருக்கும். ஸ்ட்ரைக் ரேட்டுன்றது ஒரு சப்ஜெக்டில் டோட்டலாக எவ்வளோ கொஷின்ஸ் வருதோ அந்த கொஷின்ஸில் நம்மளால் எந்த அளவுக்கு மேக்ஸிமம் கரெக்டாக ஆன்சர் பண்ண முடியும். இதுதான் ஸ்ட்ரைக் ரேட். பொதுவாக மற்ற சப்ஜெக்ட்ஸ் எல்லாத்துலேயுமே ஸ்ட்ரைக் ரேட் கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். உதாரணத்துக்கு ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைக் ரேட் வந்து ரொம்பவே குறைவாக இருக்கும். 12 கேள்வியில் நீங்கள் 5 கேள்வி அல்லது 6 கேள்வி கரெக்டாக அடிச்சிங்கனாலே அது ரொம்ப நல்ல ஸ்ட்ரைக் ரேட் ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும். எக்கனாமி, ஜியோகிராஃபிலாம் ஸ்ட்ரைக் ரேட் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஆனால் பாலிட்டியில் தான் மேக்ஸிமம் ஸ்ட்ரைக் ரேட். ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லா கேள்விகளுமே கரெக்டாக ஆன்சர் பண்ணுற மாதிரி கூட இருந்தது. நான் ஆஸ்பிரண்ட்டாக இருக்கும்போது ஒரு சில வருடங்களில் பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட எல்லா கேள்விகளையும் நான் வந்து கரெக்டாக ஆன்சர் பண்ணுவேன். அந்த பாலிட்டிங்கிற சப்ஜெக்டை நீங்கள் மேக்ஸிமம் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணணும். ஜென்ரலாகவே சிலபஸ் கம்ப்ளீஷன் வரும்போது குறைஞ்சபட்சம் ஒரு 85 to 90% சிலபஸை கம்ப்ளீட் பண்ணிட்டு போக சொல்லுவேன் நான் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்கிட்டையும். ஆன் அண்ட் ஆவரேஜ் செலக்டிவாக நம்ம முடிக்கக்கூடாது. எல்லா சப்ஜெக்ட்ஸ்லையும் சராசரியாக 85 to 90% முடிக்கணும். 90 போதும்னு நான் சொல்லலை, 100 முடிக்க முடியாதுன்ற பட்சத்தில் 85 to 90 முடிக்கணும். ஆனால் பாலிட்டியில் மட்டும் எப்பயுமே 100% நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு போங்கன்னு சொல்லுவேன். காரணம் என்னென்னா, இந்த ஸ்ட்ரைக் ரேட் அதிகம். மேக்ஸிமம் நீங்கள் பாலிட்டியில் ஸ்கோர் பண்ணலாம். அதனால் இதை மைண்டில் வச்சுங்க. பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் சப்ஜெக்ட் கொஞ்சம் ஹெவியாக நமக்கு தெரிஞ்சாலும் இதை மாஸ்டர் பண்ணுறது ஈஸி. பாலிட்டியை நான் சொல்கிற மாதிரி அப்ரோச் பண்ணுங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு பார்ட் வந்து கான்செப்ஷன், இது ஒரு டைமென்ஷன். இன்னொரு பகுதி பார்த்தீங்கன்னா மெமரி பேஸ்டு. நிறைய பேர் பண்ணுற தப்பு இந்த மெமரி பேஸ்டு டைமென்ஷன் வச்சு போவாங்க. ஆர்டிகல்ஸை மனப்பாடம் பண்ணிடணும், அமெண்ட்மெண்ட்டை மனப்பாடம் பண்ணிடணும், சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட்ஸை மனப்பாடம் பண்ணிடணும், இப்படியே போவாங்க. இது தவறு. நீங்கள் எப்படி அப்ரோச் பண்ணணும்னா, முதல்ல இந்த கான்செப்ஷுவல் பார்ட்டுக்கு போயிருங்க. அது புரிஞ்சு படிக்கிறது. இதுக்கு போயிட்டு இதை வச்சு நீங்கள் என்ன பண்ணணுன்னா இந்த மெமரி பார்ட்டை பிடிக்கணும். இது வேறு ஒன்றும் இல்லை, இந்த இன்னர் சர்க்கிள் அவுட்டர் சர்க்கிள் கான்செப்ட். நான் எப்பயும் சொல்கிறது, இன்னர் சர்க்கிள்ன்றது புரிஞ்சு படிக்கிறது கான்செப்ட், அதோடு சேர்த்து அவுட்டர் சர்க்கிள் இது வந்து மெமரி. பாலிட்டியில் ஒரு சப்ஜெக்ட் எடுத்து படிக்கிறீங்க அப்படின்னா முதல்ல நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடணும். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் படிக்கிறீங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்னால் என்ன, அதோடு சேர்த்து என்ன பண்ணணும்னா மனப்பாடம் பண்ணணும், ஆர்டிகல்ஸை மனப்பாடம் பண்ணணும். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட் பிரின்சிபிள் இன் த இந்தியன் கான்ஸ்டியூஷன் inspired by the American Bill of Rights. Fundamental rights provide protection for the individual citizen from the tyranny of the state as well as other individuals. இதெல்லாம் படித்ததுக்கப்புறம் மனப்பாடத்துக்கு போகணும். பார்ட் 3 ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன். அப்புறம் ஆர்டிகல்ஸ், ஆர்டிகல் 14, 15, 16 இப்படி போகணும். இந்த மாதிரி நீங்கள் பாலிட்டியை அணுகுனீங்கன்னா இந்த சப்ஜெக்டை நீங்கள் ஈஸியாக மாஸ்டர் பண்ணலாம். அது இல்லாமல் பாலிட்டி நீங்கள் படிக்கும்போது புக் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு டாப்பிக்கை கவர் பண்ணும்போது அது இன்டைரக்டாக இன்னொரு டாப்பிக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உதாரணத்துக்கு சுப்ரீம் கோர்ட் முடிச்சிட்டாலே கிட்டத்தட்ட நீங்கள் ஹை கோர்ட் முடித்த மாதிரி தான். இந்தியன் பார்லிமெண்ட் முடித்தாலே ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் முடித்த மாதிரி தான். அதே மாதிரி இந்த கமிஷன்ஸ் இருக்குது பாருங்கள், ஃபைனான்ஸ் கமிஷன், எலெக்ஷன் கமிஷன், யூபிஎஸ்சி, இந்த மாதிரி பாடிஸை படிக்கும்போது நீங்கள் ரிலேட் பண்ணி படிக்கலாம். இது கூட நிறைய சிமிலாரிட்டிஸ் இருக்கும். உதாரணத்துக்கு சேர்மனுடைய டென்யூர், சேர்மனுடைய மேக்ஸிமம் ஏஜ், ரிமூவல் ப்ரொசீஜர், இதிலெல்லாம் சிமிலாரிட்டிஸ் இருக்கும். அதே நேரத்தில் ஒரு சில டிஃப்ரென்சஸும் இருக்கும். இங்கே சப்ஜெக்ட் இன்னும் ஈஸியாகிடும், கம்பேர் பண்ணிடலாம். அதில் பாலிட்டி சப்ஜெக்டை நீங்கள் கரெக்டாக அப்ரோச் பண்ணிங்கன்னா இதுலேருந்து நீங்கள் மேக்ஸிமம் ப்ரிலிம்ஸில் ஸ்கோராக லிவரேஜ் பண்ணலாம். இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க. நன்றி.